ஒரு யோகியானவன் பயன்படுத்துகிறான். சரி, அப்படியானால் இது உங்கள் வசத்தில் இருக்கிறதல்லவா? இந்த 5 உடல்களை விளக்கினால் ஆன்ம தரிசனம் உடனே நிகழும். இவ்வளவுதான். அப்படியானால் இந்த 5 உடல்களை நாம் உபயோகப்படுத்தி 5 உடல்களில் வாழ்ந்து 5 உடல் அனுபவங்களை பெற்று வந்தாலும் இந்த 5ஐயும் விளக்க வேண்டும். அதை விளக்குவதற்குத்தான் இந்த யோகம், தியானம் கடந்த சமாதி. அது ஏதோ காலை 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் செய்தால் அது இயக்கத்தில் தான் இருக்கிறது, விலகுவதில்லை. அதை விளக்க வேண்டுமானால் துரியம் துரியாதீதம் எனும் தியானம் கடந்த சவிகற்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி நிலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அது நாள் முழுக்க நிலைத்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் இந்த கோஷங்கள் தன் செயல்பாட்டை விட்டு அமைதி அடையும், விலகி நிற்கும். ஆக இந்த தியானம் சமாதி என்பதெல்லாம் இந்த 5 கோஷங்களை விலக்கி உள்முக பயணத்தில் ஆன்ம தரிசனம் பெறுவது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம், எந்த நொடியில் வேண்டுமானாலும் நிகழலாம். ஆனால் அதற்கு தேவை முழு நேர தியானம் என்பது அவசியமாகிறது அல்லவா? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு 1/2 மணி நேரம் தியானத்திற்காக ஒதுக்கிவிட்டு மீதி நேரங்களில் இந்த உடல்களில் சஞ்சாரம் செய்தவாறு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த உடல்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஆன்மாவை கவனிக்க வேண்டும். அதற்கு தியானம், சமாதி. ஆனால் உடல்களை இயக்கி கொண்டு அதில் வாழும் பொழுது ஆன்ம தரிசனம் எப்படி நிகழும்? இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். அப்படியானால் இவ்வளவு அற்புதமான யோகம் நமக்கு கிட்டியிருந்தும், பல்வேறு விதமான பயிற்சி முறைகள் கொடுத்திருந்தும் ஆன்ம தரிசனம் பெறாததற்கு காரணம், நாம் ரொம்ப சுவராசியமாக இந்த 5 உடல்களில் சஞ்சாரம் செய்து அனுபவித்து தேவையானவைகளை பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த தேகமே ஆத்மா, போகமே முக்தி எனும் தேகாத்ம புத்தி நமக்கு வளர்கிறது. ஆகவேதான் ஆன்மா தரிசனம் என்பது அவ்வளவு சுலபத்தில் நிகழ்வதில்லை. ஆனால் தீவிரதரமான சீடனாக இருந்து பக்குவியான சத்குருவோடு இத்தகைய இந்த அற்புத நிலையை அடைந்த பிறகு ஒரே மூச்சில் முழு நேர முயற்சியில் நீங்கள் ஆன்ம தரிசனத்தை பெற்றுவிட முடியும். ஆகவேதான் கூறுகிறார் நம் குரு, குதிரை ஏற முற்படும் ஒருவன் ஒரு சேனத்தில் காலை வைத்து நுழைத்து மறு சேனத்தில் காலை நுழைப்பதற்குள் பிரம்மஞானம் அடைந்து விடலாம், ஆத்ம தரிசனம் பெற்றுவிடலாம். அப்படியானால் இதற்கான நேரம் எவ்வளவு என்பது கணக்கல்ல. இதில் எவ்வளவு நீண்ட காலங்களுக்கு அப்பாற்பட்ட